தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வேலு நாச்சியாரை புறக்கணித்தார் ஜோசப் விஜய். வேலு நாச்சியாரை புறக்கணித்தார் ஜோசப் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக வெற்றி கழகம் சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக கட்சி ஆரம்பித்த போது கொள்கை தலைவர்களில் ஒருவராக வேலு நாச்சியாரை நியமித்தது. வேலு நாச்சியார் தங்கள் கொள்கை தலைவர்களில் ஒருவர் என கூறியது. தேர்தலுக்கு முன்பாக தேர்தல் வாக்குறுதியில் பெண்கள் பாதுகாப்புக்காக வேலு நாச்சியார் பெயரில் பெண்கள் பாதுகாப்பு படை உருவாக்கப்படும் என கூறியது. தேர்தல் முடிந்தது. தமிழக சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடித்தது. ஜோசப் விஜய் முதலமைச்சராக பதவியேற்றார். அவர் பதவியேற்ற அன்றைய தினமே 3 முக்கிய உத்தரவுகளை பிறப்பித்தார். அதில் ஒன்று, பெண்கள் பாதுகாப்புக்காக சிறப்பு படை உருவாக்கப்படும் என்று கையெழுத்திட்டார். தேர்தலுக்கு முன்பாக வேலு நாச்சியார் பெயரில் பெண்கள் பாதுகாப்பு படை உருவாக்கப்படும் என கூறினார். ஆனால் தேர்தல் முடிந்தது. அவர் கையெழுத்து விடும்போது சிங்கப்பெண் பாதுகாப்பு படை, பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் பாதுகாப்பு படை என்ற ஒரு படையை அமைத்துள்ளதாக அறிவித்து கையெழுத்திட்டுள்ளார். தேர்தலுக்கு முன்பாக வேலு நாச்சியார் பெயரில் பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு படை அமைக்கப்படும் என கூறி வாக்குகளை கவர்ந்த ஜோசப் விஜய் தேர்தல் முடிந்ததும் வேலு நாச்சியாரை கலற்றிவிட்டார், மறந்துவிட்டார். சிங்கப்பெண் என்ற பெயரில் பாதுகாப்பு படையை உருவாக்கியுள்ளார். இது மக்களை ஏமாற்றுவது போன்றதாகும். ஜோசப் விஜய் தேர்தலுக்கு முன்பாக சொன்னது ஒன்று, செய்வது ஒன்று. ஆக தமிழக வெற்றி கழகம் சந்தர்ப்பவாத அரசியலை மேற்கொண்டு வருகிறது. இதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.